ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் 2 பேர், நடிகைகள், இசையமைப்பாளர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் வாட்ஸ்அப் குழு மூலம் போதைப் பொருள் யாருக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டது என்ற தகவலை தனிப்படை போலீசார் சேகரித்து வருகின்றனர். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா மற்றும் போதைப் பொருள் சப்ளையரான கெவின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக கெவின் பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து அதன் மூலம் போதைப் பொருளை விநியோகம் செய்துள்ளார். அவரது தொடர்பில் மிகவும் பிரபலமான நடிகர்கள் 2 பேர், பிரபல நடிகைகள், இசையமைப்பாளர் ஒருவர் என பல்வேறு நபர்கள் மற்றும் பிரபலங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து சேகரித்து வருகின்றனர். மேலும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக சில ரகசிய குறியீடு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறித்த விவரங்களையும் போலீசார் திரட்டி வருகின்றனர். தகவல்களை திரட்டும் வகையில் ஏற்கனவே அடிதடி வழக்கில் சிறையில் உள்ள பட தயாரிப்பாளர் பிரசாத், சங்ககிரி பிரதீப் குமார், நடிகர் கிருஷ்ணா, கெவின் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெற உள்ளது என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர்.